மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புங்கண்ணா. 848 சீட் நாங்க சொல்ல வேண்டும். 22 சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்ல வேண்டும். இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் 81 படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்ல வேண்டும். புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அது 800, 900, 1000 இருக்குங்க. டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில் எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியில இருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்கிறோம். எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸா பேச போறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும்ல. இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம். அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறாருன்னு அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்?